ரொம்ப அருமையான ஒரு மாலை நேரமா இருந்தது. பாரதிக்கு ஒரு பிரமாதமான ஒரு டெடிகேஷன் இருந்தது. ஒரு மியூசிக்ல ஆரம்பிச்சது. சிங்கப்பூர்லேருந்து வந்த அவங்களோட அந்த ஆர்கெஸ்ட்ரா, அவங்களோட டிசிப்ளின் அதெல்லாம் பார்க்கும்போது, ஒரு பக்கம் பொறாமையா இருந்தா, இன்னொரு பக்கம் ரொம்ப பெருமையா இருந்தது. எல்லா பாடல்களுமே தெரிந்த பாடல்கள். ஆனா அந்த பாடல்ல இவ்ளோ பரிமாணங்கள் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அத வந்து ஒரு சங்கீதத்தோட ஒரு ஒழுக்கம், அந்த டிசிப்ளினோட பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு மயிர்கூச்செறிய வைக்கிற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இருந்தது. நிறைய கத்துக்கிட்டோம் இன்னைக்கு. கலைனா என்ன, அதோட ஆழம் என்ன அப்படிங்கிறத கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஆவணப்படம், டாக்குமெண்ட்ரி ஆன் பாரதியாரை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருடைய பாடங்கள் பற்றியும் தெரியும். ஆனாலும் அவர் வாழ்க்கையை இவ்வளவு அழகா ஆழமா யோசிச்சு, சில விஷயங்கள் நமக்கு தெரிந்த விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப அழகா பண்ணி அந்த 1901ஆம் ஆண்டும் 16ஆம் ஆண்டும் வந்து நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். டைரக்டர் சரி, இதோ இருக்காங்க டைரக்டர், அவங்க ரொம்ப அழகா பண்ணாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆழமான சிந்தனை இருக்கணும், ஒரு ஒரு உன்னதமான நோக்கம் இருக்கணும். இந்த பாரதியார் ஆக்ட் பண்ணவர் இருக்காரு. எனக்கு வந்து பாரதியாரை பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ஒரு ஆக்டர் ஆக்ட் பண்ற மாதிரியே இல்லை. அந்த பாரதியாரோட கர்வம், அவரோட செருக்கு, அவரோட குழப்பங்கள், ஆனா அதுல இருக்கிற அவரோட ஆணவம், அதுக்கப்புறம் அவருடைய சுகதுக்கங்கள் எல்லாமே ரொம்ப அழகா வந்தது. அதுக்கு நடுவுல பாடல்களும், பாடகர்களும், அப்புறம் நடனமும், அதுக்கப்புறம் அவர் வழிபட்ட இடங்கள், அவர் இருந்த இடம். எனக்கு அவர் வந்து காசிக்கு போனதெல்லாம் தெரியவே தெரியாது. இதெல்லாம் வந்து புது விஷயமா இருந்தது. கல்விதான் இது. ஆனா என்ன, ஒரு எமோஷனலான, உணர்ச்சி பூர்வமான ஒரு கல்வி கொடுத்தாங்க அவங்க. அப்சல்யூட்லி பிரில்லியன்ட் அண்ட் வண்டர்ஃபுல் எஃபர்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த என்டையர் டீம். என்னுடைய எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள் தான் நான் சொல்லணும். ரொம்பவே அற்புதமா இருந்தது. இப்பொழுது மேடைக்கு நான் திரைக்கலைஞர் சுஹாசினி மணிரத்னம் அவர்கள் அழைக்க விரும்புகின்றேன். 1995ஆம் ஆண்டு இவர் இந்திரா என்ற ஒரு படத்தை இயக்கினார். அந்த ஒரு படம் ஒரு கிராமத்தில் இரு சமூகத்திற்கிடையே நடக்கும் சாதி போராட்டங்களை பேசி அதை களைவதற்கு எப்படி இளைஞர்கள் முன்வந்தார்கள் என்பதை விளக்கக்கூடிய ஒரு படம். அப்படி ஒரு சமூக பிரஞ்சனுடன் எடுக்கப்பட்ட ஒரு படத்தின் இயக்குனர் என்ற வகையில் இன்று அவர் இந்த மேடையில் நம் முன்னே பேசுவது பொருத்தமாக இருக்கின்றது நான் கருதுகிறேன். சுஹாசினி மணிரத்னம் அவர்கள். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். என்ன ஒரு அற்புதமான ஒரு மாலை பொழுது. இதற்கு என்னை அழைத்த லக்ஷ்மிக்கு தான் நான் வந்து பெரிய நன்றி சொல்லணும். கிட்டத்தட்ட கள்ளம் கபடம் இல்லாமல் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை மட்டும் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு காலகட்டத்துக்கு திரும்ப அழைத்து சென்றது இந்த சாயங்காலம். ஒரு I think I'll speak in English a little bit for you to understand, sorry. The evening started off with a fantastically and beautifully choreographed and conducted the music. Congratulations. I've never seen ஒரு தமிழ் பாட்டு தமிழில் வந்து இவ்வளோ அழகாக பாடி நான் கேட்டதில்லை. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எம்பி ஸ்ரீனிவாசன் அவருடைய கோயர் எனக்கு ஞாபகம் வந்தது. நான் வந்து கோயின்சிடென்ட்லி நானும் வந்து ராமகிருஷ்ணா மிஷனில் தான் படித்தேன், சாரதா வித்யாலயில் தான் படித்தேன். ஒரு 3 வருஷம் படித்தேன் நான். ஸோ நல்ல விஷயங்கள்லாம் அங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எம்பி ஸ்ரீனிவாசனோட choir, when they were selecting singers in my school, that day I was unwell. So my younger sister went and I was so jealous of her. But the thing is, when she was practicing, I also learnt everything. பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், அந்த பாடல் தான் அவங்க பாடினாங்க, எங்கள் தங்க பாடினது. அது மட்டும் இல்லை, சாரதா வித்யாலயில் ஒவ்வொரு வருஷமும் பாரதியார் பாடலுக்கான போட்டி இருக்கும். அந்த போட்டிக்கு வந்து my teachers will ask us to learn minimum 3 songs. They give us a month and they make us learn 3 songs, and then we go and sing those 3 songs and they select one, and then you are entered into the competition. I won all the 3 years. All the 3 years I won because of my love and what should I say, ஒரு வெறினே சொல்லலாம் டு பாரதியார் அவர்களுக்காக. நீங்கள் சொன்ன அந்த படத்தில் கூட இப்போ ஞாபகம் வந்தது, அச்சம் இல்லைன்னு ஒரு பாட்டே இருக்குது. அதில் ரொம்ப சுகமான ரொம்ப சுகந்தமான அனுபவமாக இருந்தது. திஸ் ஈவினிங் வாஸ் ரியலி வண்டர்ஃபுல். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம். I think these kind of evenings bring back hope that art and thought will bring people together, religion together, countries together without any division. Thank you so much.